I would like to welcome everybody who is watching online this evening. இணையதளத்தின் மூலமாக பார்க்கிறவர்களையும் வரவேற்கிறோம். It's our prayer that the Lord will bless you wherever you are. எங்கே இருந்தாலும் தேவன் அந்த இடத்திலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. We'll continue to study God's word tonight. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை இந்த ராத்திரி வேளையிலே வாசிக்க போகிறோம். Psalm 119 and verse 140. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 140வது வசனம். We've been constantly and consistently studying God's word. தொடர்ந்து எச்சரிக்கையாக தேவனுடைய வார்த்தையை வாசித்துக் கொண்டு வருகிறோம். And how many of you are blessed by the word? வார்த்தையினாலே எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? Praise God. It's as we constantly study, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது and our mind gets renewed. நம்முடைய மனம் புதிதாகி கொண்டே இருக்கிறது. And wisdom is just a collection of godly skills. ஞானம் என்று சொல்லும்போது தேவனுடைய காரியங்களை நாம் சேகரிப்பதா இருக்கிறது. And the Bible says, accept my word and store it in your heart. என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உங்கள் இதயத்திலே சேர்த்து வையுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். So your heart is like a storehouse. உங்கள் இதயமானது ஒரு சேர்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. And the Bible says, out of the treasure of his heart the man brings it forth and gives it to others. அந்த பொக்கிஷசாலையிலிருந்து மனுஷன் எடுத்து தன் இதயமாகிய பொக்கிஷசாலையிலிருந்து மனுஷன் எடுத்து கொடுக்கிறான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறார். So this evening we are going to make some good deposits. நிச்சயமாக இந்த மாலைவேளையிலே நல்ல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க போகிறோம். And you can withdraw it tomorrow. நாளைக்கு நீங்கள் அதை எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். Or even tonight. இந்த ராத்திரி வேளையிலும் யூஸ் பண்ணலாம். Hallelujah. Hallelujah. Psalm 119 and verse 140. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 140வது வசனம். The Bible says, your word is very pure. Therefore your servant loves it. உம்முடைய வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியான் அதிலே பிரியப்படுகிறேன். Again the focus is on the word of God. இங்கேயும் தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி அவர் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். The Bible says, in the beginning was the word, therefore all the focus goes to the word of God. அதிலே வார்த்தை இருந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதனால எல்லா முழு கவனமும் வார்த்தைக்கு நேராக செல்கிறது. So here the psalmist is saying that your word is very pure. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், நம்முடைய வார்த்தை சுத்திகரிக்கப்பட்டது இல்லாவிட்டால் புடமிடப்பட்டது என்று சொல்கிறார். By that what does he mean? அப்படி என்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார் அந்த இடத்துல? It does not have any contamination. அதுல எந்த மாசும் குழப்பமும் அந்த இடத்துல இல்லை. Any product you take today, இந்த காலங்களில் எந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் there is some kind of contamination whether you know it or not. உங்களுக்கு தெரியாமலேயோ தெரிந்தோ அதுல ஏதோ ஒரு கலப்படம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். And so therefore we come across advertisement 100% pure. அதனாலே அட்வர்டைஸ்மென்ட்லாம் பாத்தீங்கன்னா 100% சுத்திகரிக்கப்பட்டது என்று சொல்வார்கள். And you should have come across advertisements which say it like this. இப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மென்ட்டும் நீங்கள் கேட்டிருக்கலாம். Cleans it 99.9%. 99.90% சுத்திகரிக்க பண்ணும் இல்லாவிட்டால் பண்ணப்பட்டது என்று சொல்வாங்க. Why is that 1.1 is kind of give or take? ஏன் அந்த 0.1% அப்படியாக விட்டு கொடுக்கிறார்கள்? Because so that you won't sue them if it does not happen. அவர் அது சரியில்லை என்றால் அவர்கள் மேல நீங்க கேஸ் போடக்கூடாது என்பதற்காக அவராக சொல்வார்கள். That is why that 0.1 is an escape clause. அதனால அந்த 0.1% அவர்கள் அதுக்காக வைத்திருப்பார்கள். But when it comes to God's word, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போது God does not have any escape clause. அப்படி தேவன் அப்படியாக அறகுறையா விடுகிறவர்கள் அல்ல. அவர் தப்பித்துக் கொள்ளும்படி ஏதோ ஒரு போக்கு அவர் வெச்சுக்கிறது இல்ல. When he says something, he stands by that word. அவர் ஒரு வார்த்தையை சொல்வார் என்றால் 100% அந்த வார்த்தையிலே உண்மையுள்ளவராய் தேவன் இருக்கிறார். Because he does not have to run away from his word. அப்படியாக தப்பித்துக் கொள்வதற்கு வழி அவர் ஏற்படுத்துவதில்லை. We give a word and we cannot keep it, therefore we take a run. நாம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியவில்லை என்றால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நிறைய வழிகளை ஏற்படுத்துவோம். But when God says a word, ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும்போது he is all powerful, he can keep the word. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த வார்த்தையை அவராலே செய்து முடிக்க முடியும். Therefore he doesn't have to run, he doesn't have to make any escape clauses. அதனாலே அவர் அந்த இடத்திலிருந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை, தப்பித்துக் கொள்வதற்கு வழியை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. All that is dependent is your faith in how much God can do it in your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது எப்படி செயல்படுகிறது என்றால் நீங்கள் எவ்வளவு தேவன் மேல் விசுவாசத்தை வைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமா இது வேலை செய்கிறதா இருக்கிறது. So the Bible uses different kind of pictures to show the purity of God's word. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு சுத்தம் உள்ளது என்பதை காண்பிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை अनेक காரியங்களை சித்தரிப்பதை நாம் பார்க்க முடியும். For example, David says, your word is like honey, pure honey from the honeycomb. தாவீது சொல்லும்போது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் உடைய வார்த்தை மதுரம் உள்ளது என்று சொல்கிறார். So he says, as honey just drops from the honeycomb, it is as pure as that. அந்த தேன் கூட்டிலிருந்து தேன் ஒழுகும் போது எவ்வளவு சுத்தமா இருக்கிறதோ அவ்வளவு சுத்தமாய் உடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்கிறார். Most of us will know honey only in the bottle. நிறைய பேர் தேனை பாட்டில தான் பார்த்திருப்பீங்க. Because that is how we have seen it. நாம அப்படிதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். Some people say this is pure honey. இது 100% சுத்தமுள்ள தேன் என்று சொல்வார்கள். After 1 month you will have
a deposit of sugar at the end and some kind of liquid on the top. ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா கீழே சக்கரை தனியா மேல இருக்க தண்ணி தனியா நிக்கும். That is how people sell it. அப்படிதான் மக்கள் தேன் என்று சொல்லி விற்கிறார்கள். But David makes a wonderful comparison. ஆனால் தாவீது ஒரு அருமையான காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். Pure as honey from the comb itself. அந்த தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானது என்று சொல்லுகிறார். And again the Bible uses different kind of imagery to explain how God's word is pure. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு சுத்தமுள்ளது என்று சொல்வதற்கு தேவனுடைய வார்த்தை अनेक காரியங்களை சொல்கிறது. Psalm 12 and verse 6 the Bible says the words of the Lord are pure, tried in a furnace, refined 7 times. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தினம் உருக்கி புடமிட்டப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. Again the picture is about refining an alloy. அப்படியாக ஒரு வெள்ளியை புடமிட்டு சுத்திகரிப்பதற்கு ஒப்பிட்டு அங்கே சொல்கிறார். And they do a particular process to get remove certain things that are not needed. அதிலே அழுக்கு வேண்டாத காரியங்களை எடுக்கும்படியா அங்கே செயல்படுகிற ஒரு காரியத்தை அவர் அங்கே சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். And they use it as many times as possible so that their purity can be achieved. நிறைய தரம் அந்த சுத்திகரிப்பை செய்து அந்த சுத்தத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ளும்படியா அங்கே செய்கிறார். So the Bible uses the number 7. 7 தரம் என்று சொல்லி வேதத்திலே அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Why does the Bible use the word 7? ஏன் 7 தரம் என்று சொல்லி இல்லாவிட்டால் 7 என்ற நம்பரை இந்த எண்ணை ஏன் பயன்படுத்துகிறது? Simply an expression of wholeness. அப்படியாக முழுமையை கூறும்படியாக அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு. Doesn't need to kind of do it again. That's what it means. அது இனிமேல் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை காண்பிக்கிறது. So the Bible uses the imagery of honey to show its purity. தேனை அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது சுத்தத்தை வெளிப்படுத்துவதற்காக. And also the imagery of a furnace to prove that God's word has been thoroughly tested. எப்படி ஒரு மண் சூளையை இங்கே சொல்லி தேவனுடைய வார்த்தை அவ்வளவாய் புடமிடப்பட்டது என்று சொல்லி சுத்தமுள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. To use another translation, இன்னொரு மொழியாக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் the Bible says your promises are thoroughly tested. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் புடமிடப்பட்டது என்று சொல்லுகிறார். அது தீர்க்கமாக சோதிக்கப்பட்டிருக்கிறது. It's all thoroughly tested. அது எல்லாம் சோதிக்கப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். Therefore your servant loves your promises. அதனாலே உம்முடைய அடியான் உம்முடைய வாக்குத்தத்தங்களை நேசிக்கிறான் என்று சொல்லுகிறார். For example, any product that before it comes to the market, எந்த பொருளும் விற்பனைக்கு வருவதற்கு முன்பாக they have what is called a testing period, or they have certain procedures to test the product. அந்த பொருளை சோதனைக்கு உட்படுத்தி அது சரியா இருக்கிறதா என்று பார்ப்பார். Especially I like this particular aspect. இந்த காரியத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். I was watching a documentary about pilots test flying the aircraft. ஒரு விமானத்தை எப்படி செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் அந்த விமானம் நன்றா இருக்கிறதா என்று சொல்லி சோதிக்கிற ஒரு காரியத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். It is very easy to test ride a TVS 50. ஒரு மொப்பட ஓட்டி டெஸ்ட் டிரைவ் பண்றது ஈஸியான காரியம். Because you have 2 brakes, which is your legs. கால்கள் பிரேக் இல்லைன்னா காலை வச்சே பிரேக் போட்டு நிறுத்திடலாம். But when you are flying an aircraft and testing whether it is flying or not, ஒரு விமானத்தை அப்படியாக மேலாக பறக்க விட்டு அதை செலுத்தி விமானம் சரியா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்றால் you imagine that you are the pilot. நீங்க தான் அந்த விமான ஓட்டி என்று வைத்துக் கொள்ளுங்கள். This is the first time it is going up. இந்த விமானம் இதுதான் முதல் தடவை அப்படி டேக் ஆஃப் ஆகி மேலே போகிறது. The first time it's going to come down. முதல் தடவையாக தரை இறங்க வேண்டும். And you are the pilot. நீங்க தான் விமான ஓட்டியாய். And as it is flying you have to test everything. நீங்கள் அப்படியாக பறந்து செல்லும்போது எல்லாம் சரியா இருக்கிறதா என்று சோதித்து அதை சர்டிஃபை பண்ணணும். So this test pilot was speaking in the interview. இப்படியாக இந்த பைலட் அந்த இன்டர்வியூல சொல்லிக் கொண்டிருந்தார். 35,000 feet they will stop the engine and try to restart it again. அந்த 35,000 அடி உயரத்திலே என்ஜினை ஆஃப் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணி அந்த பிளேன் திருப்பி ஓடுகிறதா என்று பார்ப்பார். அவர் உண்மையான விசுவாசியா இருக்கணும். Is closer to heaven 35,000 feet up in the air. அப்படியாக 35,000 அடி என்றால் என்ஜின் ஆஃப் பண்ணா கீழ தான் வந்து நொறுங்கி விழும். It's very you need more guts to do that. அதை செய்வதற்கு உங்களுக்கு அப்படியாக திறமை இல்லாவிட்டால் ஒரு தைரியம் அவசியமா இருக்கிறது. And they try to take off in a very short runway. ஒரு குறுகிய சிறிய ரன்வேல அதை டேக் ஆஃப் பண்றதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. Hard landings and so on. அப்படியாக வந்து சடனா இறங்குவதற்கும் காரியங்களை செய்து பார்ப்பாங்க. And they park the aircraft in the cold place, minus 30 degrees, try to start it again. குளிரான பிரதேசத்திலே கொண்டு போய் நிறுத்தி அந்த விமானம் திருப்பி ஓடுகிறதா என்று சோதித்து பார்ப்பார்கள். After trying all that they sell the aircraft to different airlines. இப்படியாக அது எல்லா பரிசோதனையும் செய்த பிற்பாடு அதை யாராவது ஒரு இடத்துல ஒப்படைக்கிறார். They make sure it flies all right. அது சரியா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் உறுதிப்படுத்துகிறார். After they buy the aircraft, அந்த விமானத்தை வாங்கின பிற்பாடு the pilots go to sleep. That's another problem.
விமானிகள் தூங்கிக் கொண்டே விமானத்தை ஓட்டுகிறார். We read in the paper the other day that more than 300 people don't have flying license. Haven't renewed their license. 300 விமானிகள் அவங்களுடைய பைலட் லைசன்ஸ் ரெனியூ பண்ணாமையே விமானத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் பேப்பர்ல நியூஸ் வந்து. See, when you go to the railway station, ரயில் நிலையத்துக்கு போவீர்கள் என்றால் you are not that much kind of status conscious. அப்படியாக நீங்கள் அப்படியாக பெரிய தரம் உள்ளவர்கள் என்று சொல்லி யோசிக்க மாட்டீங்க. Gandhipuram bus stand, you just take the bag and go. பஸ் ஸ்டாண்ட் போனா கூட அப்படி யோசிக்க மாட்டோம். The moment you go to the airport, ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ள கால் வைத்த உடனே திடீர்னு நெஞ்செல்லாம் நிமித்திட்டு பெங்களூருக்கு தான் போறாரு, வேற எங்கேயும் இல்லை. You understand? He is only going to Bangalore. But the moment you are in the airport, something comes upon you. ஏதோ அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள கால் வைத்தவுடன் உங்கள் அந்தஸ்து உயர்ந்தது போல நடந்து கொள்கிறார். But remember, all the testing has gone. ஆனா அந்த விமானத்தை எவ்வளவு பரிசோதித்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். Now they are going to test on you. You do not know that. உங்களை வைத்தும் பரிசோதிக்க போறார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். But praise God, we have the protection of God on us. ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. So don't worry about the aircraft. Come back to the subject. விமானத்தை குறித்து யோசிக்க வேண்டாம், தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வருவோம். So what the psalmist is saying, your promises are thoroughly tested. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Which means you can entirely depend upon those promises. அப்படி என்றால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை 100% நம்பி செயல்பட முடியும். I'm going to give you a few examples of how it has been tested, proved again and again. Therefore you can put your trust in God. எப்படி அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மறுபடியும் சோதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் 100% செயல்படுகிறதா இருக்கிறது. Two aspects we are going to look at. இரண்டு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். Pure word, சுத்தமான வார்த்தை, and purifying word. சுத்திகரிக்கிற வார்த்தையாகவும் இருக்கிறது. Or refined word, refining word. புடமிடப்பட்ட வார்த்தை, புடமிடுகிற வார்த்தையாகவும் இருக்கிறது. So Joshua chapter 21 and verse 45. யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Here is a man who was born into slavery and ended up as a free man in the free country. இங்கே அடிமைத்தனத்தில் பிறந்த ஒரு மனுஷனை பார்க்கிறோம், பின்பாக விடுதலையாக்கப்பட்டு சுதந்திரமாய் இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். And he has gone through varied experiences in his life. அவருடைய வாழ்க்கையிலே அநேக அனுபவங்களுக்கு கூட இந்த மனிதன் கடந்து சென்றிருக்கிறார். He's been in Egypt. எகிப்திலே இருந்தார். And God used Moses to deliver his people. மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களை விடுவித்து அவர் வெளியே கொண்டு வந்தபோது And Joshua was with them. யோசுவா அவர்களோடு இருந்தார். He has crossed the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்திருக்கிறார். He has seen the dead 10 different plagues that came into Egypt. 10 விதமான வாதைகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்ததை பார்த்திருக்கிறார். Plus he has seen the fall of Jericho. எரிகோ கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டதை பார்த்திருக்கிறார். Most of the Old Testament miracles he has already witnessed. பழைய ஏற்பாட்டின் எல்லா அதிசயங்களையும் அவர் பார்த்திருக்கிறார். And what does he say towards the end of his life? அந்த அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். The Bible says all the promises of God are thoroughly tested. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டது, இல்லவற்றால் புடமிடப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். Joshua 21 and verse 45, the Bible யோசுவா says 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே வார்த்தை சொல்கிறது, not one of the good promises which the Lord had made to the house of Israel failed, but all came to pass. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. சத்தமாய் சொல்லுங்கள், எல்லாம் நிறைவேறிற்று. மறுபடியும் எல்லாம் நிறைவேறிற்று. He saying it again in 23rd chapter and 14th verse. 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிறார். He says God fulfilled every promise that he ever spoke to the house of Israel. இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றினார், ஒன்றும் தவறி போகவில்லை என்று சொல்கிறார். This is not a man who is just making statements. ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறார் என்று இது பொருள் அல்ல. He is not saying because he has to say that. சொல்ல வேண்டும் என்று சொல்லியும் அவர் சொல்லவில்லை. This is a man who has experienced all the highs and lows of spiritual walk, and he comes to this wonderful conclusion. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலான காலத்திலும் கீழான குறைந்து போன காலங்களிலும் எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனிதன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். He has seen defeat in his life. அவருடைய வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்திருக்கிறார். And he has seen people betray him and the things of God. அவரை ஏமாற்றி, இல்லவற்றால் மக்கள் அவரை ஏமாற்றி தேவனுடைய காரியங்களிலே ஏமாந்து போன நிறைய காரியங்களை அவர் சந்தித்திருக்கிறார். But in spite of going through all the highs and lows, he comes to this wonderful conclusion. வாழ்க்கையில எல்லா உயர்விலும் தாழ்விலும் எல்லா காரியங்களும் சந்தித்தாலும் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். He says every promise that God gave, everything came to pass. தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் என் வாழ்க்கையில நிறைவேறின, ஒன்றும் தவறி போகவில்லை என்று சொல்லுகிறார். That is why the psalmist says all the promises of God are thoroughly
tested. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் எல்லா வார்த்தைகளும் புடமிடப்பட்டது என்று சொல்லுகிறார். A few generations later, ஒரு சில காலங்கள் கழித்த பிற்பாடு 1 Kings chapter 8 and verse 56, ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், King Solomon uses similar language or same words. சாலமோன் ராஜா அதே வார்த்தைகளை சொல்வதை இல்லாவிட்டால் அதே மாதிரி சொல்வதை நாம் பார்க்க He முடியும். says every promise of God has come to pass and God has given rest to his people. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினவைகள் எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளென கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையாலும் தவறி போகவில்லை. Now going back to Genesis again, ஆதியாகமத்திற்கு மறுபடியும் போவீர்கள் என்றால், remember what God told Jacob. யாக்கோபினிடத்தில் தேவன் என்ன சொன்னார்? I will not leave you nor forsake you until I have fulfilled every word that I have spoken to you. உனக்கு வாக்குத்தத்தமாய் பண்ணின எல்லா வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலக்குவதும் இல்லை என்று சொன்னார். And Joshua says the same word. யோசுவாவும் அதே வார்த்தைகளை சொல்லுகிறார். Few generations later Solomon says the same word. ஒரு சில காலங்கள் கழித்து சாலமோனும் அதே வார்த்தையை சொல்லுகிறார். What do they all of them say? அப்படி என்றால் இவர்கள் எல்லாரும் எதை குறிப்பிட்டு சொல்கிறார்கள்? They are saying the same thing again and again and again. ஒரு காரியத்தை மறுபடியும் 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 அவர்கள் சொல்கிறார்கள். Every promise of God has always come to its fulfillment. தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். Hallelujah. Hallelujah. There is a timetable that goes on like this. இப்படியாக ஒரு கால கட்டங்கள் இப்படியாக கடந்து செல்கிறதை From the பார்க்கலாம். time that God promised Abraham ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின காலங்களிலிருந்து until it came to its fulfillment in its fullest expression, it took 1,000 years. அவர் நிறைவேறும் காலம் வரைக்கும் இது 1000 வருடங்கள் பிடித்தது. In other words, from Abraham to David it has taken almost 1,000 years. ஆபிரகாம் முதல் தாவீதின் நாட்கள் வரைக்கும் 1000 வருட காலங்கள் அந்த காரியங்கள் நடந்தது. But one thing you can underline and you can emphasize is this. ஆனால் அதுல ஒரு காரியத்தை நீங்கள் நிச்சயமா எடுத்துக்கொள்ள முடியும். Hundreds and hundreds of years might go by, but God's promise will always come to its fulfillment. 100 கணக்கான வருஷங்கள் கடந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறுகிறதா இருக்கிறது. People who got the promises of God, they probably saw partial fulfillment. ஒருவேளை தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பெற்ற மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியதை பார்த்திருப்பார்கள். But the God who gave the promise is always there. ஆனால் வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் அங்கேதான் இருக்கிறார். So to put it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், how do I know that God's word or God's promise will come to its fulfillment? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நான் எடுத்துக்கொள்ள முடியும். Because the one who promised is still with me. ஏனென்றால் அதை வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்னோடு தான் இருக்கிறார். How many of you understand what I'm trying to சொல்ல say? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? He's not just giving a word and he kind of is gone forever. ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டு தேவன் அப்படியாக சென்று விட்டார் என்று அர்த்தம் அல்ல. He's not saying I'm going to do it but somehow make it, we will see it at the other end. நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டேன், அதை பார்த்து கொள்ளலாம், அப்புறம் செய்து பார்க்கலாம் என்று சொல்லவில்லை. No. To Matthew's gospel, the last chapter, the last verse. மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வார்த்தையை வாசிப்பீர்கள் என்றால், Behold, I will be with you until the end of this age. இந்த உலகம் தோற்ற முடிவு வரைக்கும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். This is the only promise that God can make and God can keep. இது ஒரே வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்க முடியும், இதே தான் அவர் செய்யவும் முடியும். Because man can say I will be with you. மனுஷன் சொல்லலாம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி. But due to circumstances he may kind of go in advance. ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாய் மனுஷன் கடந்து போகலாம். He may not be with you forever. மனுஷன் உங்களோடு எப்பொழுதும் நிரந்தரமாய் இருக்க But முடியும். only God can make this promise and only God can keep this promise because he is always there. தேவன் தான் உங்களோடு இருக்க முடியும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்தான் அதை நிறைவேற்றவும் முடியும். Therefore your focus is not on the words of man but on the word of God himself. அதனால உங்கள் கண்ணோக்கம் எல்லாம் மனுஷனுடைய வார்த்தைகள் மேலே இருக்க கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக தான் இருக்க வேண்டும். See, when people got the promise of God, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மனுஷர்கள் பெற்றுக்கொண்ட போது, and they found themselves in Egypt, அப்படியாக அவர்கள் எகிப்திலே இருந்தார்கள். அப்பொழுது 400 long years, 400 வருடங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். many people would have thought, yes, we had a promise but I don't think we will see its fulfillment. ஒருவேளை அவர்கள் யோசித்திருக்கலாம், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டோம், இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று நம்பிக்கை இல்லை. Because hundreds of years has gone by. 100 கணக்கான வருஷங்கள் கடந்து போயிற்று. I don't think it will ever come to pass. இது நிறைவேறும் என்று நம்பிக்கை இல்லை என்று சொல்லி இருக்கலாம். But one fine day God did bring it to pass. ஆனால் ஒரு நாளிலே நிச்சயமாய் தேவன் அதை நிறைவேற்றினார். And what is the key that we need to understand? அதிலே திறவுகோல் நாம் புரிந்து கொள்வது என்னவா இருக்கிறது? Wherever there is a promise of God, தேவனுடைய வாக்குத்தத்தம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, we should
persevere into seeing the fulfillment of that promise. அதை நிறைவேறும்படியாய் அதை நாம் பின்தொடர்ந்து போவது அவசியமாயிருக்கிறது. Because it has happened in the lives of other people. மற்றவருடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறது. For example, somebody is sick. ஒருவேளை யாராவது ஒருவர் சுகவீனமாய் இருப்பார்கள் என்றால், New kind of disease has come. புதிய வகையான ஒரு வியாதி வந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். And they kind of came up with a particular medicine இப்படியாக ஒரு புதியதாக ஒரு மருந்தை கண்டுபிடித்தால் and gave it to that particular person. அவர்களுக்கு அந்த மருந்தை கொடுக்கும்போது He got healed. அவர்கள் சுகப்பட்டிருந்தால் So they gave it to the other person. அதே மருந்தை இன்னொருவருக்கு கொடுக்கிறார்கள். He is also getting healed. அவர்களும் சுகப்பட்டார்கள். After some time, அதற்கு பிற்பாடு they will come to a conclusion, if anybody suffers from this kind of a problem, this is the medication. அப்படி என்றால் இப்படிப்பட்ட வியாதி வந்தால் இந்த மருந்தை கொடுத்தால் நிச்சயமாய் எல்லாரும் சுகமாவார்கள் என்று சொல்லி முடிவெடுப்பார். Because we have hundreds and hundreds of testimonies of this medicine working in people's lives. இந்த மருந்து இந்த வியாதிக்கு வேலை செய்கிறது என்று சொல்லி நூற்றுக்கணக்கானவர்கள் சாட்சி சொல்வார்கள். But we have the Bible to give us authoritative conclusion that the promise has worked in everybody's life. ஆனால் நமக்கு தேவனுடைய வார்த்தை வேதம் உண்டு. தேவனுடைய வார்த்தையானது எல்லா தேவனுடைய மக்களின் வாழ்க்கையிலும் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி உறுதியாய் சாட்சி If கொடுத்தார். it has come to pass in Joshua's life, it will come to pass in your life. யோசுவாவுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறி இருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இது நிறைவேறும். Tell your neighbor, உங்கள் வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேறும். ஆமா, it will help. It will always come to its fulfillment. நிச்சயமாக அது நிறைவேறக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. Immediately we will have some things come into our mind. உடனே நம்முடைய மனதிலே சில கேள்விகள் எழும்பக்கூடும். The devil will remind of all the bad examples. தவறான உதாரணங்களை பிசாசு ஞாபகப்படுத்தும். So and so also came to church, இப்படிப்பட்ட ஒரு நபர் சபைக்கு வந்தார். but he didn't prosper. அவர் செழிக்கவே இல்லை. He didn't get healed. அவர் சுகமாக்கப்படவே இல்லை. He also prayed, அவரும் ஜெபித்தார். but look at him. அவரை பார் என்று Look சொல்வார். at his family. அவர் குடும்பத்தாரை பார் என்று They சொல்வார். also come to the same church as you do. நீ போகிற சபைக்கு தான் அவர்களும் வந்தார்கள். Looking at him, what guarantees that the same thing won't happen to you? அப்படி என்றால் அவரை பார்க்கும்போது உங்களுக்கு அதே காரியம் நடந்தால் உங்களுக்கு சரியாகும் என்று நிச்சயம். Immediately what we will think in our mind, நம்முடைய மனதிலே உடனே என்ன யோசிப்போம்? adane, maybe it doesn't work for me. ஒருவேளை அது எனக்கு வேலை செய்யாதோ என்று ஒரு கேள்வி எழும். No, that is why the Bible says, no, the promises of God are thoroughly tested. தேவனுடைய வார்த்தை 100% புடமிடப்பட்டது என்று And சொல்லப்படுகிறது. the Bible encourages that we will follow the example of those with faith and perseverance inherited God's promises. விசுவாசத்தோடு பின்தொடர்ந்து போய் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்களை நாம் வேதத்திலிருந்து வாசித்து அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். Yes, we will always have negative examples. எதிர்மறையான உதாரணங்கள் நிச்சயமாக இருக்கும். But they might have kind of spoiled the whole thing because of some other fault in their own life. அவருடைய வாழ்க்கையில செய்த வேறு தவறுகள் நிமித்தம் அவர்கள் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்று கொள்ளாமல் அவர்கள் இருந்திருக்கலாம். For that reason we cannot blame God's word. அதனால அதன் நிமித்தமாய் தேவனுடைய வார்த்தை சரியில்லை என்று நாம் சொல்ல We முடியாது. cannot underestimate God's word. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இல்லை என்றும் சொல்ல முடியாது. If you believe, God will bring it pass in your life. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில இந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். Hallelujah. ஹல்லேலூயா. Now our people are going to write 10th and 12th standard exam. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் 10வது 12வது எக்ஸாம் எழுதுகிறார்கள். And some people will get 100 marks. சிலர் 100% மதிப்பெண் வாங்குவார்கள். Some people the total will be 100. சிலருக்கு மொத்தமாகவே சேர்த்தே 100 மார்க் வாங்குவார்கள். So immediately they will start blaming lots of things. நிறைய பேர் குறை சொல்ல ஆரம்பிப்பார்கள், ஏன் அவர்கள் ஃபெயில் ஆனார்கள். Same textbook, அதே பாட புத்தகம் தான், same question paper, அதே கேள்வித்தாள் தான், most of the things are same. எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்தார்கள். The only difference is the person who studies. படிக்கிற நபர் தான் வேற வேற ஆள். And the moment they fail the exam, அந்த எக்ஸாமிலே தோல்வி அடைந்து விட்டால் immediately they will blame the teachers. உடனே டீச்சரை குறை சொல்வார்கள். They will blame the person who marked their mark. யார் அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணாங்களோ அவங்கள குறை சொல்வார்கள். And they will blame their Rasi also. அவருடைய ராசி பலன் குறை சொல்வார்கள். அடுத்த வருஷம் எழுதி இருந்தா பாஸ், எந்த வருஷம் எழுதினாலும் பாஸ் ஆக மாட்டேன். You understand what I'm trying to say? So likewise they kind of transfer the same mentality into the Bible also. அதே யோசனை எண்ணங்களை வேதத்திலும் பிரயோஜனப்படுத்துவார்கள். They'll say it's it doesn't fit me. எனக்கு இந்த வார்த்தை சரியாய் வராது. Because of this, because of that and the other. இதனால சரியில்லை, அதனால சரியில்லைன்னு அதுக்கு காரணங்களை சொல்வார்கள். But we are not here to make excuses. அப்படி நாம குறை சொல்வதற்கு இல்லாவிட்டால் நம்மை தட்டி கழிப்பதற்கு காரணங்களை
சொல்வதற்கு நாம் இங்கே இல்லை. That is why the Bible says அதனால் தான் வேதம் சொல்லுகிறது that we need to follow those people who inherited the promise. அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளவர்களை நாம் பின்தொடர்ந்து செல்வது Let அவசியமாயிருக்கிறது. me give you a very simple and a very wonderful example. எளிமையான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். 6 lakh men about 20 years left Egypt. 6 லட்சம் புருஷர்கள் எகிப்தை விட்டு கடந்து வந்தார்கள். How many reached the land of Canaan? கானான் தேசத்தை எத்தனை பேர் சுதந்தரித்துக் கொண்டார்கள்? 2 பேர். Are you going to follow the majority or the minority? இப்ப யாரை புரியுது? பின்தொடர்ந்து போகிறோம்? You know, big major example is of those people who failed. நிறைய பேர் அந்த இடத்துல தோல்வி அடைந்தார்கள். 5,99,998. 5,99,998 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. பட் எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க? 2 பேர். நீங்க யாரை பார்க்க போறீங்க? See that 2 பேர். எத்தனை பேர்? Let me give you another example. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லட்டும். When we were studying, the teacher used to come after quarterly half-yearly exam. நாங்கள் படிக்கும் காலங்களில் டீச்சர் குவார்ட்டர்லி half yearly exam முடிஞ்சோனே வந்து சொல்வார். This is the routine. இதுதான் பழக்கமா இருந்தது. How many of you failed? There is only 5 subjects. How many of you failed in 5 subjects? 5 சப்ஜெக்ட்லயும் பாடத்திலயும் ஃபெயில் ஆனவர்கள் எத்தனை பேர் என்று கேட்பார்கள். Then everybody will be looking. இப்படியாக ஒருத்தர் திரும்பி பார்த்து கொண்டு இருப்பார்கள். Then one guy will put his hand up. ஒரு ஆள் கை தூக்குவார். Immediately உடனே everybody who failed in 4 subjects will be very happy. 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்மளை காட்டிலும் மோசமா இன்னொருத்தன் இருக்கான். But the whole point is, if you fail in 5 or fail in 4 or fail in 3 or fail in 2 or fail in 1, you are still failed. 5 சப்ஜெக்ட்லயும் தோல்வி அடைந்தாலும் சரி, 4, 2, 1ல ஒரு சப்ஜெக்ட்ல தோல்வி அடைந்தாலும் தோல்விதான். But people don't see it like that. ஆனால் மக்கள் அந்த கண்ணோட்டத்திலே அதை பார்ப்பதில்லை. I failed only in 4. நான் 4ல தான் தோல்வி He அடைஞ்சிருக்கேன். failed in 5. நீ 5ல ஃபெயில் ஆயிட்ட. No, we are not here to look at it from that kind of an angle. அந்த கோணத்திலிருந்து நாம் பார்க்க கூடாது காரியங்களை. We want to inherit God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். The Bible is a very honest book. வேதம் உண்மையுள்ள புத்தகமாய் இருக்கிறது. It kind of faithfully records people who inherited, people who failed also. எப்படி மக்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்பதையும் சொல்லி இருக்கிறது, எப்படி மக்கள் தவறி போனார்கள் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறது. Those things are written for us to be so that we can learn lessons from that. ஏன் அந்த தவறி போனவர்களை குறித்து எழுதி இருக்கிறார் என்றால் அதிலிருந்து நம்ம ஒரு பாடத்தை இல்லாவிட்டால் ஏன் தவறினார்கள் என்று கற்றுக்கொள்ளும் விதமாக. Not to learn how to fail, but how to succeed. எப்படி தவற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை, எப்படி ஜெயிக்கலாம் என்பதற்காக அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Lift your hand and say a big amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வீர்களா? Look around in life. அப்படியாக வாழ்க்கையில திரும்பி பார்க்கும்போது There are lots of people who have failed. நிறைய பேர் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். But learning from other people's experience and expense is something that we stand in advantageous position. மற்றவருடைய அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாய் நாம் அந்த காரியத்திலே தவறாமல் இருக்க முடியும். So in the same context, if you come to the promises of God, அதே கோணத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கும்போது yes, there are people who failed. அங்கே தவறி போன மனிதர்கள் உண்டு. But the psalmist is saying, ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், your promises are thoroughly tested, therefore I love them. உம்முடைய பிரமாணங்கள் புடமிடப்பட்டதா இருக்கிறதுனாலே அதை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். So we've seen examples from generation to generation. Promise has always come to its fulfillment. இப்படியாக தலைமுறை தோறும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். We are going to look at different circumstance, how the word of God or the promise of God came to its fulfillment. எப்படி சூழ்நிலையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். 1 Kings chapter 17. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். The key to the life of Elijah is that he always followed God's word. எலியாவினுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து காரியங்களை செய்கிறவராய் இருந்தார். Verse 2, the Bible says, the word of the Lord came to him saying. 2ஆம் வசனம், பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று சொல்லுகிறது. In other words, God gives him a promise. தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். Remember, the promises of God are thoroughly tested. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டது என்று சொல்லி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். It is fail proof and is fool proof. அது நிச்சயமாய் தவறி போகாது, நிச்சயமாய் எந்த சூழ்நிலையும் தவற விடாது. What is needed is our response to God's word. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எப்படி நாம் பதில் கொடுக்கிறோம் என்பதில் தான் அது நிறைவேறுகிற காரியம் God இருக்கு. says, I want you to go and hide in a brook, near a brook called Kerith. நீ அந்த கேரித் ஆற்றின் அந்த இடத்துல போய் நீ ஒளிந்து கொள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். And he says, I have commanded the ravens to feed you. அங்கே காகங்கள் வந்து உன்னை போஷிக்கும்படியாய் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And he goes there and he finds that the word of God comes to pass exactly. அங்கே போய் அவன் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல நிறைவேறுவதை பார்க்கிறார். And even now God is able to meet all your needs in his own wonderful way. அது இந்த காலங்களிலும் தேவன் தம்முடைய வழிகளிலே அவருடைய
நம்முடைய தேவைகளை அவர்னாலே சந்திக்க முடியும். You know, those days God used ravens because there were no people. அங்கே தேவன் அந்த காலங்களிலே காகங்களை பயன்படுத்தினார், அந்த நாட்களிலே மனுஷர்கள் இல்லை. Because of the circumstance. சூழ்நிலையில் அவ்விதமாக இருந்தது. Because he's running away from the king and he's supposed to be hiding in a lonely place. அப்படியாக ராஜாவை விட்டு ஓடி எங்கே ஒரு தனியான இடத்திலே அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். And that is why God chose that particular method to meet his need. அதனாலே அந்த வழிமுறையை தேவன் கையாண்டு அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். So God has hundreds of ways to meet your need. தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்க 100 வழிகள் அவர் பிரயோகப்படுத்துவார். I'm going to say that again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். God has hundreds of ways to meet your need. உங்கள் தேவைகளை சந்திக்க தேவனுக்கு 100 வழிகள் உண்டு. If you think this is the way God is going to meet my need, இப்படிதான் இந்த வழியில் தான் தேவன் சந்திப்பார் என்று நீங்கள் யோசித்தால், let me guarantee God will not use that way. நிச்சயமாக தேவன் அந்த வழியிலே சந்திக்கவே மாட்டார். Just to show you that he's got numerous ways of meeting our need. அவருக்கு வேறு अनेक வழிகள் உண்டு என்று காண்பிப்பதற்காக அந்த வழியை தேவன் தெரிந்து கொள்ள மாட்டார். I told you some time ago, God has 1000 ways to bring 1000 rupees to you. ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பதற்கு தேவனுக்கு 1000 வழிகள் உண்டு. பிரமிச்சிருக்கீங்க, எனக்கு தெரியுது. You know, he has thousands of ways to bring. தேவன் 1000 ரூபாய் கொடுப்பதற்கு 1000 வழிகளை வைத்திருக்கிறார். We can only come up with 5 or 6 ways. ஆனால் நமக்கு ஒரு 5 6 வழிகள் மாத்திரம் தான் தெரியும். Because we are men and our mind is very limited. நம்ம மனுஷர்களா இருக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் குறுகலா இருக்கிறது. See, God is all knowing, all powerful, he is all over the place, he can do whatever he likes. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வியாபியா இருக்கிறார். எல்லா சர்வ வல்லமையும் அவருக்கு இருக்கிறது. Remember what we studied on Sunday. ஞாயிற்றுக்கிழமை வாசித்த வார்த்தையை ஞாபகப்படுத்துங்கள். The sovereignty of God. தேவனுடைய ஆளுகை ஆழ்த்தத்துவமா என்ன என்று பார்த்தோம். Which means he's got the right to do whatever he wants, however he wants it, and he is able to do that. அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, எப்படி செய்ய விரும்புகிறாரோ எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். But the greatest thing about our God is this. ஆனால் நம்முடைய தேவனை குறித்து ஒரு பெரிய காரியம் இதுவா இருக்கிறது. He is a good God and he loves us. அவர் நல்லவராக இருக்கிறார், நம்மை நேசிக்கிறவராகவும் Say இருக்கிறார். that word with me. God is good தேவன் நல்லவர் and he loves me. அவர் நம்மேல் நேசமாய் And இருக்கிறார். he can do whatever he wants whenever he wants and however he chooses to do, he is able to do. அவர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த வழியிலும் தேவன் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். So God will meet your need. தேவன் உங்கள் தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார். That is why Paul says it like this. அதனால தான் பவுல் விதமாய் சொல்லுகிறார், My God shall supply all my needs. என் தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். You know, let me say that again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். My God shall supply all my needs. என் தேவன் உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். How is he going to do it? எப்படி அவர் அதை செய்வார்? I don't know. எனக்கு தெரியாது. But one thing I know, ஒரு காரியம் எனக்கு தெரியும், that he is going to meet my need. அவர் என்னுடைய தேவையை சந்திப்பார். Is he going to do this way? இந்த காரியத்தை செய்வாரா? இப்படி செய்வாரா? Maybe. ஒருவேளை செய்யலாம். Is he going to do like this? இந்த வழியிலே செய்வாரா? Maybe. ஒருவேளை இருக்கலாம். Maybe he will do something new in a way that you never thought about. ஒருவேளை நீங்கள் யோசிக்காத வழியிலே கூட தேவன் இந்த காரியத்தை செயல்படுத்த முடியும். Hallelujah. Hallelujah. People have come up with so much of testimonies how God met their need in ways they never thought is possible. மக்கள் நிறைய தடவை சாட்சி சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் யோசிக்காத வழிகளிலே தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். Hallelujah. Hallelujah. If you come across any book by George Muller, I encourage you to read it. ஜார்ஜ் முல்லர் அவர்கள் எழுதின புத்தகத்தை வாசிக்க முடியும் என்றால் வாசிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். Numerous ways God meets people's needs. தேவனுடைய மக்களுடைய தேவைகளை தேவன் अनेक வழிகளிலே சந்தித்ததை குறித்து எழுதி He இருக்கிறார். was running an orphanage, as you know. அவர் ஒரு ஆர்ஃபனேஜை நடத்தி கொண்டிருந்தார். And he has this habit of praying to God for all his needs to be met. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் தேவனிடத்திலே அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். One particular day they did not have any meal. ஒரு நாளிலே சாப்பிடுவதற்கு அவரிடத்துல எந்த காரியமும் இல்லை. But he made all the children sit at the table and அப்படியாக they prayed. அந்த ஆர்ஃபனேஜில் இருந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் அப்படியாக வரிசையாய் டேபிள்ல உட்கார சொல்லிவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். So give us this day our daily bread. ஆண்டவரே இந்த நாளுடைய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று ஜெபித்தார். But there is no bread on the table. அங்கே அப்பமும் இல்லை, ஒன்றும் இல்லை. And he goes on to write like this. இப்படியாக அவர் எழுதுகிறார். At that time a lorry carrying bread and milk broke down. அந்த இடத்துல ஒரு லாரியானது அப்பத்தையும் அந்த ரொட்டியையும் பாலையும் கொண்டு வருகிற வாகனம் பிரேக் டவுன் ஆகி அவருடைய வாசலில் They நின்றது. could not take further. அதை அப்படியாக நகர்த்தி கொண்டு போக The முடியவில்லை. driver remembered there is an orphanage nearby. உடனே அந்த டிரைவருக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கிறது என்று ஞாபகம் வந்தது. And he brought all the bread, all the milk that they need, not only for that day but few other days also. அந்த ரொட்டியையும் அந்த பாலையும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த நாளைக்கு மாத்திரமல்ல அநேக நாள் அவர்கள் சாப்பிட்டார்கள். So there will be some vehicle breakdowns. அதனால உங்கள் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் ஏதோ ஒரு வாகனத்தை பிரேக் டவுன் கூட பண்ணுவார். பிரேக் டவுன் பண்ணி தான் கொடுக்கணும்னு கிடையாது.
You know, God can bring a good vehicle and just give it to you straight. நல்ல வாகனத்தையும் கொண்டு வந்து நேராகவும் தேவன் கொடுக்க முடியும். Hallelujah. ஹalleluya. Again, George Muller story, wonderful. ஜார்ஜ் முல்லர் இன்னொரு காரியத்தையும் சொல்லியிருக்கிறார். Traveling to the States on a ship. அமெரிக்க தேசத்திற்கு கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது They were reaching the shores. அப்படியாக கரைக்கு போய் கொண்டிருக்கும் போது Lots of mist and the visibility was very, very poor. அங்கே பனிமூட்டம் அதிகமா இருந்ததனால அந்த கரை அவர்களுக்கு தெரியவில்லை. But he was scheduled to speak that evening in a meeting. அந்த மாலை வேளையிலே ஒரு கூட்டத்திலே அவர் பேச வேண்டியதா இருந்தது. So he went to the captain of the ship. அந்த கப்பலின் தளபதியிடத்திலே போய் அவர் விதமாய் சொன்னார், I need to speak at the meeting tonight. இந்த ராத்திரி வேளையிலே ஒரு கூட்டத்திலே நான் பேச வேண்டும். What time will it take for us to reach there? அங்கே போய் கரை சேர்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டார். The captain of the ship said, you see the conditions outside, I don't think we will be able to reach. உடனே அவர் சொன்னார், இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள், எவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரியாது என்று சொன்னார். It's very dangerous, we can't set sail. இப்படியாக கடந்து செல்லவும் முடியாது, அது ரொம்ப ஆபத்தாய் முடியும் என்றார். George Muller, being a man of faith, இவர் ஒரு விசுவாசத்தின் மனிதனாய் இருந்தபடினாலே said, Captain, let's pray together that God will clear the mist and whatever needs to be done. கேப்டன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம், தேவன் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்று சொன்னார். Captain is not a Christian man. அந்த கேப்டன் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. So he thought this guy is a real lunatic. இப்படியாக இவர் ஒரு பைத்தியக்கார மனுஷன் என்று அவர் யோசித்தார். But he just kind of followed with whatever he was doing. அவர் செய்வதை அப்படியாக சரி என்று சொல்லி ஆமோதித்து கூட நின்று கொண்டார். Very small short prayer. ஒரு சிறிய ஜெபத்தை ஜார்ஜ் முல்லர் அவர்கள் செய்தார். Lord, please make the climate conducive. ஆண்டவரே, இந்த கால சூழ்நிலையை மாற்றி சாதகமாய் மாற்றும் என்று ஜெபித்தார். Amen. ஆமென் என்று சொல்லி That's all. Very small prayer. அவ்வளவுதான் அவருடைய ஜெபமாய் இருந்தது. And he told the captain, அந்த கேப்டனை பார்த்து சொன்னார், come, let's go up to the deck to see whether it is all cleared. மேல் தளத்துக்கு போய் எல்லாம் சரியாயிடுச்சா என்று பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னார். Initially he thought this guy is a lunatic. முதல்ல அவர் யோசித்தார், மறுபடியும் அவர் நிச்சயமாய் பைத்தியக்காரன் என்று. இப்ப ரொம்ப முத்திருச்சு போல. You know, so he thought again, he went along with him. மறுபடியும் இவரோடு சேர்ந்து மேல் தளத்துக்கு போனார். And to the great surprise of the captain, he could see the shore very clear. அந்த கேப்டனுக்கு ஆச்சரியமா இருந்தது, கரையை அவர் கப்பலில் இருந்து பார்க்க முடிந்தது. Hallelujah. ஹalleluya. நம்ம ஆட்களை ஜெபம் பண்ண சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க இல்லையா? You know, they would have shouted, screamed and did whatever can be done. நம்மளுக்கு ஜோபி இருந்தா கத்தி கூப்பாடு போட்டு அழுதுருக்க கூடும். There was this one meeting in Tamil Nadu. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மீட்டிங் நடந்தது. And it started raining. அப்படியாக மழை பெய்து கொண்டிருந்தது. And people started praying different ways. மக்கள் அநேக முறைகளிலே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். They began to command the rain. அப்படியாக வானத்தை பார்த்து கட்டளை கொடுத்தார்கள். Nothing wrong with it. எதுவும் நடக்கவில்லை. And nothing wrong with praying like that. அப்படி ஜெபிப்பதிலே எந்த தவறும் இல்லை. They were all showing, how loud they can pray and so on. எவ்வளவு சத்தம் போட்டு எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்க முடியும் என்று காண்பித்துக் கொண்டிருந்தார். One man of God came. ஒரு தேவனுடைய மனிதன் வந்தார். Prayed like this. இப்படியாக ஜெபித்தார். அப்பா எல்லாம் வந்திருக்காங்க, நிறுத்திருங்கப்பா. And it stopped. அந்த மழை உடனே நின்று போயிட்டு. He came to our church last week. கடந்த வாரம் நம்முடைய போன மாசம் நம்முடைய சபைக்கு வந்தார். அப்பான்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமில்ல யார் சொல்லியிருப்பான்னு. And very simple prayer. எளிமையாய் அவர் ஜெபித்தார். Why do they pray simple prayers? ஏன் அவர் எளிமையாய் அவர் ஜெபிக்கிறார்கள்? Because the promises are powerful. ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. I will say that again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். Our prayers might be simple. ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் எளிமையாக இருக்கலாம். But the promises are powerful. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. I might be a simple man. ஒருவேளை நான் எளிமையான மனுஷனாக இருக்கலாம். But I am speaking to the powerful God. ஆனால் வல்லமை உள்ள தேவனிடத்திலே நான் பேசுகிறேன். And that is what makes my prayer powerful. அதனால் தான் என்னுடைய ஜெபம் வல்லமை உள்ளதாய் மாறுகிறது. Hallelujah. Hallelujah. So you need to understand, all the promises of God are thoroughly tested. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் புடமிடப்பட்டதாக இருக்கிறது. And in Elijah's life, God used different ways of meeting his need. எலியாவுடைய வாழ்க்கையிலே அநேக வழிகளிலே அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராய் தேவன் இருந்தார். Water went dry. அப்படியாக அந்த தண்ணீர் வத்தி போயிடுச்சு அந்த இடத்துல. The moment it began to get dry, God opened another door. அப்படியாக அந்த தண்ணீர் வத்தி போன உடனே இன்னொரு வழியை தேவன் வாசலை அவருக்காய் திறந்தார். You don't have to worry what God will do next. அடுத்ததாக தேவன் என்ன செய்வார் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Don't have to try and figure out either. இப்படியாக இருக்குமோ என்று சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. When God shuts one door, தேவன் ஒரு வாசலை அடைக்கும் போது He can open another door. இன்னொரு வழியை தேவன் திறக்கிறவராய் இருக்கிறார். The Bible says it like this. வேதம் இவ்வாறாக சொல்கிறது. When He opens, no man can shut it. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். And when He shuts it, nobody can open it. ஆனால் அவர் பூட்டும் போது யாருமே திறக்க முடியாது. And what does He say? என்ன சொல்லுகிறார் அந்த தேவன்? I have kept an open door before. உனக்காக திறந்த வாசலை உனக்கு முன்பாய்
வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. ஹalleluya. சொல்லுங்கள், எனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். How can I be very sure about that? எப்படி அதை நான் நிச்சயமாய் இருக்க முடியும்? Because Jesus says, I am the door. நானே வாசல் என்று சொல்லுகிறார். புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லலாம். ஹalleluya. So when he shuts, nobody can open it. அவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது. And when he opens it, even if everybody tries to shut it, it's not possible. அவர் வாசலை திறந்தார் என்றால் யார் பூட்ட முடியும் முற்பட்டாலும் பூட்ட முடியாது. Remember, God sent Noah and his family, and the Bible says God shut the door. நோவாவையும் குடும்பத்தாரையும் அந்த பிள்ளைக்குள்ளாய் அனுப்பி தேவன் அந்த கதவை பூட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's good thing God shut the door. தேவன் பூட்டினார், நன்மையான காரியம். Because if Noah would have shut the door, ஒருவேளை நோவா உள்ள இருந்து தாழ்பால் போட்டிருப்பார் என்றால் people would have negotiated from the outside. வெளியே இருந்து மக்கள் வந்து தட்டி இப்படியாக என்னை உள்ள சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேரம் பேசி நோவாவை வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்க எல்லாம் உள்ள வந்திருப்பாங்க. You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன். You know, Noah's mother would have said, நோவாவுடைய தாயார் சொல்லி இருக்கலாம், wife would have said, நோவாவுடைய மனைவி விதமாய் சொல்லி இருக்கலாம், my sister is outside. என்னுடைய தங்கச்சி வெளியே நிற்கிறார்கள், அவளை உள்ள விட்டா நீங்க வெளியில போனோம். All these things are possible. இது குடும்பத்திலே நடக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. And that is why Noah would have simply said, அதனால தான் நோவா சொல்லியிருப்பார், நான் சாத்தலம்மா. You know, the key is with God. திறவுகோல் தேவனிடத்தில் இருக்கிறது. Just imagine Noah if he would have had the key. ஒருவேளை அந்த சாவி நோவாவுடைய கரங்களிலே இருந்திருக்கும் என்றால் யோசித்து பாருங்க. Already the ark is full of animals. வேலை முழுவதும் மிருகங்களாக இருக்கிறது. Family அப்புறம் மாறி போயிருக்கும். So God shut the door. தேவன் அந்த கதவை பூட்டினார். So God knows how to protect you. That's the point. தேவன் அந்த இடத்துல எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். When there are certain things in your hand, people will negotiate with you. நிச்சயமாக உங்கள் கரங்களிலே சில காரியங்கள் இருக்கும்போது மக்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளும்படி காரியங்களை முயற்சி You எடுப்பார். cannot say yes, you cannot say no. உங்களுக்கு சரி என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. That is why God keeps that in his hand. அதனால தான் தேவன் சில காரியங்களை அவருடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. So the Bible says he knows how to meet your need, how to protect you. உங்கள் தேவைகளை எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். The only thing we need to hold on is this. நாம் பிடித்துக் கொள்ள வேண்டிய காரியம் இதுவா இருக்கிறது. It is not how he meets my need. எவ்வாறாக தேவன் சந்திப்பார் என்பதல்ல, How that he will meet my need. தேவன் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்பதை நீங்கள் பற்றிக் கொள்ள. How he protects me is different. எப்படி அவர் பாதுகாப்பார் என்பது தெரியாத விஷயமா இருக்கு. But I know he will protect me. ஆனால் தேவன் பாதுகாப்பார் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. So God says, I want you to go to this particular village. இந்த பட்டணத்துக்கு நேரா நீ போ என்று எலியாவின் இடத்திலே தேவன் சொல்லுகிறார். And he says, I have commanded a widow to feed you. இப்படியாக ஒரு விதவையை உனக்கு போஷிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Again, if you look at the life of that widow, that itself is very pitiable. அந்த சகோதரியுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்றால் அதே கடினமான சூழ்நிலையிலே அவர் இருக்கிறார். She says, I got very little. எங்க இடத்துல கொஞ்சமாவே இருக்கிறது என்று சொல்லுகிறார். And my son, we are going to eat it and we are going to die. நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு விட்டு மரிக்க போகிறோம் என்று சொல்லுகிறார். மரிக்க போகிறோம் என்று சொன்னால் என்ன? We are going to take our own life. That is what it really means. நாங்கள் எங்களுடைய உயிரை நாங்களே மாய்த்துக் கொள்ள போகிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. So God sends Elijah to a person who is suicidal. அப்படியாக தன்னையே அழித்துக் கொள்ள போகிற ஒரு நபரிடத்திலே எலியாவை தேவன் அனுப்புகிறார். But did God feed Elijah there? அந்த இடத்திலே எலியாவை தேவன் போஷித்தாரா? சொல்லுங்க, சரியா சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். You know, did God feed Elijah? போஷித்தாரா தேவன்? For how many years? எத்தனை வருஷம்? 3.5 years. 3.5 வருஷம் போஷித்தார். Because he is able to sustain you. தேவன் உங்களை எல்லாவற்றிலும் தாங்க முடியும். Two ways of looking at it again. இரண்டு வகையிலே அதை பார்க்கலாம். God can give you plenty. தேவன் உங்களுக்கு நிறையாய் கொடுக்கலாம். That's the ideal. That's the way God wants to bless you. அப்படிதான் தேவன் செய்ய வேண்டும் என்றால் அப்படி செய்வார். And sometimes we don't have plenty. சில நேரம் தேவன் நிறைய காரியங்களை நம்முடைய கரங்களிலே கொடுப்பதில்லை. There is not plenty in our hand. அப்படி அதிகமாய் தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுப்பதில்லை. தேவன் கொடுக்கிறது இல்ல, நம்ம கையிலே இல்ல. We don't have that much in our hand. நம்முடைய கரங்களிலும் அதிகமாய் இல்லை. Since we have little, நம்மிடத்திலே கொஞ்சமா இருக்கிறதுனால it doesn't mean that it will run out. அது தீர்ந்து போகும் என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லலாம். You know, since we have little, many people will think நிறைய இல்ல. I don't have much. கரங்களிலே இருப்பது குறைவா இருக்கிறபடினாலே
நிறைய இல்லை என்று சொல்லி சிலர் யோசிப்பார். When you have much, you have some kind of security in you. ஒருவேளை அதிகமா இருக்கும்போது நன்றாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு பாதுகாப்பு உணர்வு நாம் பெற்றுக்கொள்கிறோம். Nothing wrong with that. அதுல எந்த தவறும் இல்லை. Even when there is little, you can still feel secure. அங்கே குறைவான காரியம் உங்கள் கரங்களிலே இருந்தாலும் நீங்கள் பாதுகாப்பா இருக்க முடியும். Because it is God who is going to meet your need. ஏனென்றால் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் தேவனாய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So this is a good time to speak about having little but still feeling secure. ஆனால் குறைவா இருந்தாலும் பாதுகாப்பா இருக்க முடியும் என்று சரியாய் சொல்ல முடியும். இந்த நேரத்தை சொல்வது சரியா இருக்கிறது. தேதி என்ன? சொல்லுங்க. What is the date? 25. You know, first week we are all very secure, confident. மாதத்தின் முதல் வாரத்துல எல்லாரும் அப்படியாக தைரியமா இருக்கிறோம். You know, we have money in our hand. ஏண்டா கரங்களிலே பணம் இருக்கிறது. But towards 25th, 26th, 27th, அப்படியாக மாத கடைசியாக ஆக then when that goes down, பணம் கீழே குறையும் போது immediately we begin to feel insecure. அப்படியாக பாதுகாப்பு இல்லாத தன்மையை உணர ஆரம்பிக்கிறோம். But for 3.5 years, ஆனால் 3.5 வருட காலம் the pot was not overflowing. பானை நிரம்பி வழியவில்லை, ஆனால் குறையவும் இல்லை. That's the point. You know, the pot was not overflowing. அந்த குடமானது நிரம்பி வழியவும் இல்லை குறையவும் இல்லை. But the little that was there was there. அதுல இருந்த கொஞ்சமாவு அங்கேதான் அப்படியே இருந்தது. Hallelujah. ஹல்லேலூயா. It's a lesson. அது ஒரு பாத்திரமா இருந்தது. But our ideal promise is this. ஆனால் நமக்கு வாக்குத்தத்தம் என்னவென்றால் My cup. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. So the little that you have, God is able to meet your need. உங்கள் கரங்களில் இருக்கிற கொஞ்சத்தை வைத்து தேவன் உங்கள் தேவையை சந்திக்க முடியும். I've listened to numerous testimonies. இப்படியாக நிறைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். People have built houses, for example. மக்கள் வீடுகளை கட்டுவார்கள். We started with very little in our hand. கரங்களிலே கொஞ்சம் பணம் வைத்து ஆரம்பித்தோம் என்று சொல்வார்கள். And we don't know from where it came, how it came, but we have finished the house. பணம் எங்கே இருந்தது வந்து தெரியாது, ஆனால் வீட்டை கட்டி முடித்தோம் என்று சொல்வார்கள். எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆரம்பிக்கும் போது கையில என்னதான் இருந்தது? குறைவா இருந்துட்டு இதையெல்லாம் வச்சுட்டு ஆரம்பிக்கிறீங்களா? அற்பமான ஆரம்பம், அற்புதமான முடிவு. சொல்லுங்கள், அற்பமான ஆரம்பம், அற்புதமான முடிவு. இதுக்கு இடையில அற்புதர் கூட இருக்கிறார். That's the difference. In all these things, God is with you. தேவன் நம்மோடு அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறார். And you know, in Elijah's life, it was proved again. எலியாவுடைய வாழ்க்கையிலும் அது நிரூபிக்கப்பட்டதா இருக்கிறது. The final expression is found in verse 24 of 1 King 17. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், Now I know that you are a man of God, and that the word of the Lord in your mouth is truth. நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனாலே இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றால். Again the psalmist says, the promises of God are thoroughly tested. சங்கீதக்காரன் சொல்லும்போது உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் புடமிடப்பட்டது என்று சொல்லுகிறார். Luke's Gospel chapter 5 and verse 5 and 6. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், You know, Peter was trying to catch fish all night. பேதுரு ராம் முழுவதும் மீன் பிடிக்கும்படி பிரயாசப்படுகிறார். And he caught nothing, the Bible says. வேதம் சொல்லுகிறது அவர் ஒன்று கூட பிடிக்கவில்லை என்று. And in the morning he has a meeting with Christ. அப்படியாக காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவோடு ஒரு சந்திப்பு அங்க நடக்கிறது. Jesus says, can I use your boat? இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து உன்னுடைய படகை நான் உபயோகப்படுத்தலாம் என்று கேட்டார். And he let him have his boat. அந்த படகை அவருக்காக அப்படியாக கொடுத்தார். Jesus was preaching God's word. தேவனுடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்து அங்கே பிரசங்கித்தார். Peter was listening to பேதுரு God. பேதுரு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். After the service was finished, அந்த பிரசங்கம் முடிந்த பிற்பாடு Jesus says, I want to let down your net in the deep for a catch. இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், உன் வலையை கொண்டு போய் ஆழத்திலே போடு என்று சொன்னார். And immediately Peter says, is stating reality. உடனே பேதுரு அங்கே உண்மையான காரியத்தை அங்கே சொல்லுகிறார். இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றார். Is stating reality. அங்கே இருக்கிறதை அப்படியாக தெளிவாய் He சொல்லுகிறார். says, throughout last night we tried to catch, but we haven't caught any. இரவு முழுவதும் நாங்கள் மீன் பிடிக்கும்படியாய் காரியங்களை செய்தோம், ஒன்றும் அகப்படவில்லை. And he not only said that, அதை சொன்னது மாத்திரமல்ல, but because of your word. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே என்று சொல்லுகிறார். Now he could have taken a different approach. வேற ஒரு காரியத்தையும் அவர் செய்திருக்க கூடும் அந்த இடத்துல. Say, I am a fisherman. நான் ஒரு மீன் பிடிக்கிற நபர், You are a carpenter. நீங்கள் ஒரு தச்சர். So what do we have in common? அப்படி என்றால் உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும் என்று கூட கேட்டார். Our family has been fishing for many generations. எங்கள் குடும்பத்தார் அநேக காலங்களாய்
தலைமுறை தலைமுறையாய் மீன் பிடித்துக் We கொண்டிருக்கிறோம். know more about fishing than you people. உங்களை காட்டிலும் மீன் பிடிப்பதற்கு எங்களுக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கலாம். But praise God, he did not take that approach. ஆனால் அந்த வார்த்தைகளை பேதுரு சொல்லவில்லை. He said, because of your word, I am going to try again. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று You சொன்னார். know the rest of the story? அதற்கு பிற்பாடு நடந்த காரியங்களை நீங்கள் The அறிந்திருக்கிறீர்கள். Bible says they caught so much fish that their boat was about to sink. அவருடைய படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But praise God, the boat didn't sink. ஆனால் அந்த படகு அமிழ்ந்து போகவில்லை. That is the miracle of God. அதுதான் தேவனுடைய அற்புதமாய் இருக்கிறது. What is the whole point? அதிலே முழு காரியம் என்னவாய் இருக்கிறது? The word of God is thoroughly tested. தேவனுடைய வார்த்தை 100% சுத்திகரிக்கப்பட்டது, புடமிடப்பட்டதாய் இருக்கிறது. Therefore, you can fully lean on that particular word. அதனால இந்த வார்த்தையை 100% சார்ந்து கொண்டு உங்களால் செயல்பட முடியும். There is another wonderful example. இன்னொரு உதாரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. John's Gospel, chapter 4 and verse 50 onwards. யோவான் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால், A man comes to Jesus and he says, Sir, come down before my child dies. ஆண்டவரே, என் குமாரன் மரிப்பதற்கு முன்பாக நீர் வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். And Jesus responds, Go, your son is healed. ஆனால் இயேசு இப்படிவிதமாய் சொல்லுகிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். Somebody made an observation in the Gospels இப்படியாக ஒருவர் இப்படியாக சொன்னார், that different people came and asked Jesus to bless their children. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அநேகர் பிள்ளைகளை இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்தார்கள். Every recorded instance states that the prayer of the parents has always been answered by Christ. பெற்றோர் இயேசுவின் இடத்திலே எதெல்லாம் கேட்டார்களோ எல்லாவற்றையும் அவர்களுக்காய் செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. How many of your parents that should be an encouragement to you? பெற்றோர் எத்தனை பேர் அது சரி என்று சொல்லுகிறீர்கள்? அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை, நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. Every parent who came to Christ asking something for their child, பிள்ளைகளுக்காய் எந்தெந்த பெற்றோர் வந்து இயேசுவின் இடத்திலே கேட்டார்களோ every prayer was answered. எல்லா ஜெபங்களும் கேட்கப்பட்டது. Because children are an inheritance from God himself. ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரமாய் இருக்கிறார்கள். So he says, come before my child dies. என் குமாரன் மரிப்பதற்கு முன்பாய் நீர் வர வேண்டும் என்று இவர் சொல்லுகிறார். Jesus says, go, your son lives. ஆனால் இயேசு சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். He says, come. அவர் சொன்னார், நீங்கள் வாருங்கள் என்று. Jesus says, go. ஆனால் இயேசு கிறிஸ்து இவரை பார்த்து சொன்னார், நீ போகலாம். ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. You know, come before he dies. அவர் மரிப்பதற்கு முன்பாய் வர வேண்டும் என்று இவர் சொல்லுகிறார். Go, he is living. நீ போகலாம், அவர் பிழைத்திருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். And the Bible says the man believed the word that Jesus spoke and he started off. அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை நம்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This is where I want to bring your attention. இந்த இடத்துல உங்கள் கவனத்தை கொண்டு வரும்படியாய் The விரும்புகிறேன். man believed the word and he started off. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். In other words, the moment the word came, அந்த வார்த்தை வந்த உடனே he began to do something. அவர் ஏதோ ஒரு காரியத்தை அங்கே செயல்படுத்த ஆரம்பித்தார். Because he knew that the word has been thoroughly tested. அந்த வார்த்தை முழுமையாய் சோதிக்கப்பட்டது என்பதை அறிந்திருந்தான். Let me give you another principle from the Bible. வேதத்திலிருந்து இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். Before God does anything, தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக he always says it. அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். Have you come across that in the Bible? வேதத்தில் அதை வாசித்திருக்கிறீர்களா? Before he says anything, he usually says it. அவர் எதையோ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக முதலே சொல்லுவார். Come, let us make man. நாம் மனுஷனை உருவாக்குவோம் என்று சொன்னார். பாருங்கள். You know, he usually says it. Always says it before he does it. முதலாவது தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாய் அந்த காரியங்களை சொல்கிறவராய் இருக்கிறார். Remember the case of Lazarus. லாசருடைய காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது, Come with me, I am going to raise him. அவனை உயிரோடு எழுப்ப போகிறேன், என்னோடு வாருங்கள் என்று சொன்னார். He said he is asleep, I am going to raise him up. அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், நான் எழுப்ப போகிறேன் என்று சொன்னார். நித்திரையா இருக்கிறான் தமிழ்ல இருக்கிறது. So all the disciples thought he is sleeping, he is going to go and wake him up. தூங்கிக் கொண்டிருக்கிறான், எழுப்ப போகிறார் என்று சொன்னார். தூங்கி கொண்டிருக்கிறான்னு இவங்க நினைச்சிட்டாங்க, ரொம்ப தூங்குறாரு, ஐயா போய் என்ன செய்ய போறாரு, எழுப்ப போறாரு. Then Jesus spoke very plainly. ஆனால் இயேசு கிறிஸ்து சாதாரணமாய் சொன்னார். தெளிவாக சொன்னார். What did he say? He is dead, I am going to bring him back to life. அவன் மரித்து போனான், அவனை உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று சொன்னார். When did Jesus say this? எப்பொழுது இயேசு கிறிஸ்து அதை சொன்னார்? Before he raised Lazarus. லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை You know the rest of the story? அதற்கு பின்பான கதைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Lazarus come out. இயேசுவே வெளியே வா என்று சொன்னார். Even 2 or 3 verses prior to that, அதற்கு முன்பாக 2-3 வார்த்தைகளுக்கு முன்பாக, he says, have I not told you, believe and you will see the glory of God. விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார். See, he says that. அதை சொல்லுகிறார். Therefore, when he says it, we can come to a conclusion that it is a done deal. அவர் சொல்லுவதும் போது அந்த காரியங்கள் செய்து முடிதாயிற்று என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருப்பார் என்றால் அது செய்து முடித்தாயிற்று என்கின்ற நிலைக்கு நீங்கள் வரலாம். அல்லேலூயா. ஆமென்.
There was this church and they had the skit of Lazarus. இப்படியாக ஒரு சபையிலே அந்த லாசனுடைய வாழ்க்கை நாடகத்தை நடித்து கொண்டிருந்தார்கள். And the stage came where Jesus was supposed to, Jesus said, Lazarus, come out. லாசருவே வெளியே வா என்று சொல்லி அந்த சீன் அங்கே நடிக்க வேண்டும். And the scene நடித்து கொண்டிருந்தார்கள். நடித்து கொண்டிருந்தார்கள். So Jesus said, Lazarus, come out. லாசருவே வெளியே வா என்று சொன்னார். Lazarus never came out. லாசரு வெளியே வரவே இல்லை. So this was embarrassing for that Jesus. அந்த இடத்துல இயேசுவாய் நடித்தவருக்கு அது ரொம்ப கடினமாக இருந்தது. Lazarus, come out. லாசருவே வெளியே வா என்று சொன்னார். வெளியில வாடா, எல்லாரும் பார்க்கறாங்க. Then he had a sound from inside. உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்தது. ரொம்ப டைட்டா கட்டிட்டாங்க, வர முடியல. You understand? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் நம்புகிறேன். நாடகத்துக்கு கட்டினதுக்கே வெளியில வரல. அவர் உண்மையா செத்து போய் கட்டியிருக்காங்க. Do you know how they will wrap the body? எப்படி அந்த காலங்களிலே அந்த மரித்தவர்களை துணியிலே சுற்றுவார்கள் என்று பார்த்திருக்கீங்க. Start with the feet, they will wrap it like this. காலிலிருந்து தலை வரைக்கும் அப்படியாக துணியை சுற்றி விடுவார்கள். Even if you want to come out, you can't. நீங்க அப்படியாக வெளியே வர வேண்டும் என்று நினைத்தாலும் வர முடியாது. But the moment Jesus said, Lazarus, come out. ஆனால் இயேசு கிறிஸ்து லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே அப்படி வராது. மரித்த நபர் எழுந்து வெளியே When Jesus says, remove his stitches. அப்படியாக கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விடுங்கள் என்று இயேசு சொன்னார். Now realize how powerful God's word is. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். And when that word is in your mouth, it has the same power when it is in God's mouth. அந்த வார்த்தை உங்கள் வாயிலே இருக்கும்போது தேவனுடைய வாயிலே எவ்வளவு வல்லமை உள்ளதா இந்த வார்த்தை இருந்ததோ அதே வல்லமை உங்கள் வாயிலும் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So don't say silly things. வேண்டாத வார்த்தைகளை சொல்லாதிருங்கள். Don't use unwholesome talk. தேவனுக்கு இல்லாத பிரியமில்லாத வார்த்தைகளும் வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. Unwholesome talk, முழுமை பெறாத வார்த்தைகள். Let it not come out of your mouth. அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம். And if you don't have anything to say, உங்களுக்கு சொல்றதுக்கு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை என்றால் don't say anything. எதுவும் பேசாதிருங்கள். Just use the diplomatic Christian language. Let us pray. அப்படியாக மழுப்பி ஜெபிக்கலாம் என்று சொல்லி முடித்து விடுங்க. அப்படிதான் மழுப்புறதே basically. You know they go to look for a potential bride to the bride's house. இப்படியாக ஒரு பெண் வீட்டுக்கு பெண் பார்க்க போகும்போது after eating all this bhaji bonda and everything, பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு விட்டு அப்புறம் எப்படி பிடிச்சிருக்கா நாங்க போய் ஜோம் பண்ணிட்டு சொல்றோம். அப்படினாலே என்ன அர்த்தம்? ஏன் ஜோம் பண்ணிட்டு வரலையா? You understand what I'm trying to say? You know, this is Christian way of saying I'm not doing it. நான் அதுக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு இது ஒரு கிறிஸ்தவ முறையாய் வழியாய் இருக்கிறது. But that is not the way we need to speak. ஆனால் அந்த விதமாய் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. I was asking somebody, would you lead prayer? இப்படியாக ஒருத்தரை ஜெபிப்பீர்களா என்று கேட்டேன். ஜெபம் நடத்துறீங்களான்னு கேட்டா அவர் ஜோமனி சொல்றாங்கறார். எவ்வளவு இருக்கும்? His intention was I am not willing to do it. எனக்கு ஜெபம் நடத்த முடியாது என்று சொல்வதற்காக அவர் அப்படியாக சொன்னார். So the whole point is this. அதுல காரியம் என்னவென்றால், see, God's word is thoroughly tested. தேவனுடைய வார்த்தை புடமிடப்பட்டதாக இருக்கிறது. You can fully and completely rely on that. 100% நீங்கள் அதை சார்ந்து செயல்பட முடியும். See, that is why the centurion said in Matthew 8:8. அதனால தான் மத்தேயு 8:8 வசனத்திலே அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னார், just say the word. உம்முடைய வார்த்தையை சொல்லும் என்று சொன்னார். And my servant will be healed. ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னார். The observation that we need to make is this. அந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டியது இதுவா இருக்கிறது. The centurion said, say the word. உம்முடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லும் என்று சொன்னார். But after the cross and what Christ has done on the cross of Calvary, கல்வாரிக்கு பிற்பாடு தேவன் கல்வாரியிலே செய்த காரியங்களை பார்க்கும்போது God has already said what needs to be said. எதெல்லாம் சொல்ல வேண்டுமோ தேவன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். So what is the centurion expecting God to say? அப்படி என்றால் இந்த இடத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? He is saying, go, your servant is healed. போ, நீ உன் வேலைக்காரன் சுஸ்தமாய் இருக்கிறான் என்று சொல்றார். He was expecting that word. அந்த வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். But now living in the 2015, ஆனால் 2015 ஆண்டிலே நாம் இருக்கிறோம். you don't have to wait for God to say it. தேவன் சொல்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because he has already said it. ஏற்கனவே தேவன் சொல்லிவிட்டார். Hallelujah. Hallelujah. And when you are listening to preaching this evening, இந்த மாலை வேளையிலே இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது he is saying it again. மறுபடியும் சொல்லுங்கள். And when you hear that word, faith begins to be birthed in your life. அப்படியாக அந்த வார்த்தையை மறுபடியும் நீங்கள் கேட்கும்போது விசுவாசமானது உங்கள் இருதயத்திலே ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. Hebrews chapter 13 verse 5 and 6. எபிரேயர் 13 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், the Bible says again a wonderful principle. We have been kind of going back to this
many times this particular month. இந்த மாதத்துல இந்த காரியங்களை அநேக தரம் நாம் பார்த்திருக்கிறோம். In fasting prayers and morning prayers and so on. ஃபாஸ்டிங் பிரேயர்லயும் வாசித்தோம், காலை ஜெபத்திலயும் நாம் வாசித்திருக்கிறோம். The Bible says, verse 5, let your character be free from the love of money, being content with what you have, for he himself has said that I will never leave you nor forsake you. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. The point is, he himself has said. அவரே அதை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 6, the Bible says, 6ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, so that we can confidently say that the Lord is my helper, I will not be afraid, what shall man do to me? அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Hallelujah. ஹல்லேலூயா. Two things I want to connect. இரண்டு காரியங்களை அங்கே சேர்க்கும்படி விரும்புகிறேன். He himself has said. அவரே அதை சொல்லி இருக்கிறார். Therefore I can confidently say. அதனாலே நாம் தைரியமாய் நாம் சொல்ல முடியும். சொல்லுங்கள், அவர் சொல்லி இருக்கிறாரே, சொல்லலாமே. நாம் சொல்லலாமே. சொல்லலாமே. Why can we say? ஏன் நாம் சொல்லலாம்? Because he has said it. அவர் சொல்லி இருக்கிறார். How many of you understand what I'm trying to சொல்வதை say? எத்தனை பேர் புரிந்திருக்கிறீர்கள்? The English version puts it much more nicely. ஆங்கில மொழியாக்கம் இன்னும் நன்றாக இருக்கிறது. Since he has said it, அவர் சொன்னபடியினால் I will confidently and boldly say. நான் தைரியமாய் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். Hallelujah. ஹல்லேலூயா. தைரியமாக நம்பிக்கையோடு சொல்லலாமே. And that is what you and I need to do. அதைதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதாக We are இருக்கிறது. not asking you to say something that comes to your mind, ஏதோ உங்கள் மனதிலே தோன்றின காரியத்தை சொல்லவில்லை. or something to duplicate what other people have said. இல்லாவிட்டால் மற்ற யாரோ சொன்ன காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. The simple principle is this. அதிலே ஒரு எளிமையான காரியம் இதுவாக இருக்கிறது. He has said it. அவர் சொல்லி இருக்கிறார். Therefore I will say it. அதனாலே நாமும் சொல்லலாம். Say it with me. He has said it. அவர் சொல்லி இருக்கிறார். Therefore I will say it. அதனாலே நாமும் சொல்லலாமே. What did he say? என்ன சொன்னார் அவர்? What is your problem basically? உங்கள் பிரச்சனை என்னவா இருக்கிறது? If your அடித்தளமாய் problem is sickness, for example, ஒருவேளை வியாதி தான் உங்கள் பிரச்சனையா இருக்கும் என்றால், what did he say about sickness? வியாதியை குறித்து தேவன் என்ன சொன்னார்? அவ்வளவுதான். போச்சு. அப்படி சொன்னாரா? What has he said about your sickness? வியாதியை குறித்து தேவன் என்ன சொன்னார்? He said, I am your healer. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆமென் சொல்லுங்க. But at the same time, if he says I am your healer, நான் உன் பரிகாரி என்று தேவன் சொல்லும்போது, I can confidently say I am healed. தைரியமாய் நாம் சொல்லலாம், நான் சுகமாய் இருக்கிறேன் என்று. You are in a need, financial, whatever that might. பண பிரச்சனையில இருப்பீர்கள் என்றால், இல்ல ஏதோ ஒரு தேவையில இருக்கிறீர்கள் என்றால், What did God say about your need? உங்கள் தேவை குறித்து தேவன் என்ன சொன்னார்? Remember we sang songs. நிறைய பாடல்களை பாடினோம். One line went like this. ஒரு பாடலின் வரி விதமாக இருந்தது, Jehovah Jireh, யெகோவா ஈரே, Jehovah Jireh, தேவையெல்லாம் சந்திக்கிறவர். எல்லாம் பார்த்துக்கொள்வீர். சொல்லுங்கள், அது எல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? எதெல்லாம் என்ன பைபிள் சொல்லுகிறது? யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து. When God says I will take care of everything, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். what should you say? அப்படி என்றால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? பார்க்கிறார். If that is your attitude, you are getting something wrong. எப்பொழுது பார்த்தார் என்று சொல்லி கேள்வி கேட்பீர்கள் என்றால் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று அர்த்தம். Going back to the principle again, தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் போகும்போது, he has said it. அவர் சொன்னார், சொல்லுங்கள், அவர் சொல்லி இருக்கிறார், நாமும் சொல்லலாமே. What is your problem tonight? உங்கள் பிரச்சனை இந்த ராத்திரி வேளையில் என்னவா இருக்கிறது? Whatever your problem is, உங்கள் பிரச்சனை எதுவா இருந்தாலும், see what he has already said. தேவன் ஏற்கனவே என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். Then you say it confidently. மறுபடியும் தைரியமாய் நீங்கள் சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Because when he says it, அவர் சொல்லும்போது it's a done deal. அது செய்து முடித்தாயிற்று என்று அர்த்தமாய் You இருக்கிறது. are only saying it to confirm it. அதை உறுதிப்படுத்தும்படியாய் மறுபடியும் நீங்கள் சொல்லுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Wedding, for example. திருமணத்தை எடுத்துக்கொண்டால் உதாரணத்திற்கு, On the wedding day, the pastor says, will you be the husband? திருமண நாள் அன்று பாஸ்டர் விதமாய் அந்த வாக்கு உறுதிகளை மாற்றும்போது சொல்வார், கணவனாக இருப்பாயா என்று. He says yes. அவர் ஆம் என்று சொல்வார். And they ask the wife, will you be the wife? சகோதரியை பார்த்து மனைவியாக இருப்பாயா என்று கேட்கும்போது, She says yes. ஆம் என்று சொல்கிறார்கள். Even before they say yes, we all know that is why they have come here. அதற்காக தான் வந்தார்கள் என்று சொல்வதற்கு முன்பாகவே நாம் அறிந்திருக்கிறோம். Because that is why they have printed the invitation. அதனால தான் இன்விடேஷன் கார்டு எல்லாம் அடித்து கொடுத்திருக்கிறார்கள். That is why cooking is already begun. அங்கே சாப்பிடுவதற்கு சாப்பாடெல்லாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. சாப்பாடு கிடைக்கணும்னா இவங்க எஸ் சொல்லணும். Now you understand very well.
So everybody is waiting for that one word. எல்லாரும் அந்த ஒரு வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். Yes, போலாம் வாங்க. Nowadays Christian weddings, no, not many people are coming. கிறிஸ்தவ திருமணங்களுக்கு நிறைய பேர் வருவதில்லை. Not for the service. அந்த கிறிஸ்தவ திருமண ஆராதனைக்கு வருவதில்லை. Everybody comes to the reception. எல்லாம் சாப்பாட்டுக்கு வந்துடுறாங்க. Now you know why. You know, service is not given that much importance. ஆராதனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. But let me tell you, service is more important than the food. சாப்பாடை விட ஆராதனை ரொம்ப முக்கியம் You வாய்ந்ததா need to hear them say yes. அவர்கள் ஆம் என்று சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அதனால தான் சாப்பாடே வருது. Now you have to say yes to the promise. நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஆம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது என்ன வரும்? Hallelujah. We have got the point. So he has said it. அவர் சொல்லி இருக்கிறார். Therefore I can confidently say. அதனாலே தைரியம் கொண்டு நாமும் சொல்லலாமே. What is it relating to your family? உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அது எப்படி சம்பந்தப்படுகிறது? Relating to the family peace and circumstance or whatever. குடும்ப சமாதானம், குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் எப்படி அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும்? What did God say about family? குடும்பத்தை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? You take those verses. அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். Psalm 128, the Bible says. சங்கீதம் 128 தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. Blessed is the man who walks according to your word. தேவனுடைய வார்த்தையிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. God will bless him the work of his hands. உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். His wife will be like wine in the house. உன் மனைவி உன் வீட்டாரங்களிலே கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பாள். All the children will be like olives. உன் பிள்ளைகள் எல்லாம் உன் பந்தியை சுற்றிலும் ஒருவ மர கண்டுகளைப் போல இருப்பார்கள். This is how he will be blessed. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். How do you want to be blessed? அப்படி என்றால் எப்படி எவ்விதமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்கள்? God has already stated. தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார். I want to bless you like this. இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி If இருக்கிறார். he has said it, அவர் சொல்லி இருப்பார் என்றால் what are you going to say? நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? சொல்லுங்கள். யார்கிட்ட மாட்ட போறோமோ தெரியல. கட்டாயம் மாட்டிடுவீங்க. You understand what I'm ஏற்கனவே மாட்டிட்டோம் பாஸ்டர். இல்ல நீங்க மாட்டல. You understand what I'm trying to say? Many people are very afraid. நிறைய பேர் பயப்படுகிறார்கள். You know, afraid that something will go wrong. ஏதோ தவறாக நடந்து விடும். ஏதோ அரக்கிட்ட மாட்டிக்குவோம், அரக்கங்கிட்ட மாட்டிக்குவோம். This is what that goes to their mind. அவருடைய மனதிலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் திருமண வாழ்க்கையிலே கடந்து செல்கிறது. And let me tell you, God has already said what is going to happen. உங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கும் என்று தேவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். If he has said it, அவர் சொல்லி இருப்பார் என்றால் what should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Confidently say. தைரியமாய் நீங்களும் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள், எப்படி சொல்ல வேண்டும்? அது இன்னும் நல்ல போல்டா சொல்ல வேண்டாமா? எப்படி சொல்ல வேண்டும்? தைரியமா இருப்பேன். Like that, you know, we have to boldly state it. தைரியமாய் சொல்ல வேண்டும். You know how David would have spoken to Goliath. கோலியாத்திடத்திலே தாவீது எப்படி பேசி இருப்பார் என்று யோசித்து பாருங்க. Just remember. அதை யோசித்து பாருங்க. He is 9 foot something. கோலியாத் 9 அடி உயரம் இருக்கிறார். They say almost 10 feet. 10 அடி என்று சொல்கிறார்கள். He is about 5 foot something. தாவீது 5 அடி தான் உயரம். Now he is looking at him like that. இப்படியாக மேலே அனார்ந்து கோலியாத்தை தாவீது பார்க்கிறார். Today God is going to give you in my hand. இன்றைக்கு உன்னை தேவன் என்னுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க போகிறார். அது எப்படி சொல்லி இருப்பாரு? கொஞ்சம் கற்பனை பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு. No, he would not have said that. அப்படியாக செய்கைகளிலே காமித்திருக்க மாட்டார். No, he would have really kind of built up his voice and he would have shouted at him saying, today you are going to be handed over into my hand. இப்படியாக சத்தங்களை உயர்த்தி நிச்சயமாய் தேவன் கொடுப்பார் என்று சொல்லி இருப்பார். And you have to boldly, confidently say, because God has already said it. தேவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறபடியால் நீங்களும் தைரியமாய் துணிவாய் சொல்ல வேண்டியது அவசியமாய். Hallelujah. Hallelujah. There's a verse in Proverbs chapter 30 and verse 5. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை உண்டு. Every word of God is tested. எல்லா தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். He is a shield to those who take refuge in him. தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Every word of God is tested. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். He is a shield to those who take refuge. தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். What is a shield? கேடகம் என்று சொல்லும்போது என்னவாய் இருக்கிறது? It is not something that one small thing you are trying to hide behind. எப்படியாக ஒரு சிறிய பிளேட் போல இருக்கும், அது பின்னாடி ஒளிந்து கொள்ளலாம் என்று யோசிக்க. No, when the Bible makes mention of the word shield, அப்படியாக தேவனுடைய வார்த்தை ஒரு அரண் இல்லாவிட்டால் கேடகம் என்று சொல்லும்போது it's like a compound wall around it. ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போல இருக்கிறது. It's like a fortress around it. ஒரு கோட்டையை போல இருக்கிறது. The Bible says every word of God is like a shield around it. தேவனுடைய வார்த்தை எல்லாம் ஒரு கோட்டையை போல உங்களை சூழ்ந்து இருக்கிறதா இருக்கு. And there is always a refuge
for those who come to and trust in God's word. அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அது அடைக்கலமாய் அந்த வார்த்தை இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. The same word that is refined அந்த புடமிடப்பட்ட வார்த்தையானது is able to refine you also. நம்மையும் புடமிடுகிற வார்த்தையாகவும் இருக்கிறது. We will look at it next week. அதை அடுத்த வாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Let's all stand to our feet as we look to God in prayer. நாம் எழுந்திருந்து ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். Hallelujah. Every word of God is tested. எல்லா தேவனுடைய வார்த்தையும் புடமிடப்பட்டதாக இருக்கிறது. It is pure. அது சுத்தமாக இருக்கிறது. It is refined. அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. And those who put their trust in it, அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள், the word of God becomes a shield and a refuge for them. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு அரணுமாய் கோட்டையுமாய் மாறுகிறதா இருக்கிறது. God will meet your need. தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். How he meets your need is up to him. எப்படி உங்கள் தேவையை சந்திப்பார் என்பது அவருக்கு பொறுத்ததா இருக்கிறது. But all you need to know is that he will meet your need. நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதெல்லாம் தேவனின் தேவையை சந்திப்பார் என்பது மாத்திரம். Lift your hand and give thanks to God. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Since he has said it, அவர் சொல்லி இருக்கிறபடினாலே you can confidently say. நீங்களும் தைரியம் கொண்டு சொல்லலாம். You can confidently say that he is able to bring it all to pass. நீங்களும் தைரியமாய் சொல்லலாம் தேவன் நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்று. Hallelujah. Hallelujah. Say it with me. God will supply all my needs. தேவனின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்கள். தேவன் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி. Hallelujah. He will forgive all my sins and heal all my diseases. என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்குறவராய். Peace and prosperity will be in my house. நிச்சயமாய் சமாதானமும் செழிப்பும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கும். My children will be like olive plantings around my table. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். My wife will be like a fruitful vine in the என்னுடைய house. மனைவி வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை செடியை போல My இருப்பார். husband will be a godly man who walks in the word of God. என்னுடைய கணவன் தேவனுடைய வார்த்தையிலே பயந்து நடக்கிற மனுஷனாய் This is இருப்பார். how we will be blessed. இப்படிதான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். சொல்லுங்கள், இப்படிதான் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம். Because God has said it. தேவன் சொல்லி இருக்கிறார். And therefore we can confidently say. அதனாலே தைரியமாய் நாமும் சொல்லலாம். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்தவை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஒரு முறை கூட வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. Father, we thank you for this wonderful time. இதாவே இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your wonderful promises. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். They've been tested and proved in hundreds and hundreds of people's lives. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் சோதிக்கப்பட்டதாய் நிரூபிக்கப்பட்டதாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். Thank you, it is going to be proved in our life. எங்கள் வாழ்க்கையிலும் நிரூபிக்கப்படுகிறதுக்காய் நன்றி It's going to be செலுத்துகிறோம். proved in our circumstance. எங்கள் சூழ்நிலையிலே நிரூபிக்கிறபடியால் நன்றி Your செலுத்துகிறோம். word is going to be proved in our family. எங்கள் குடும்பத்திலே உம்முடைய வார்த்தை நிரூபிக்கப்படுகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். Proved in our church and in our land. எங்கள் சபையிலும் எங்கள் குடும்பத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறபடியால் நன்றி You செலுத்துகிறோம். have already said it. ஏற்கனவே நீர் சொல்லி இருக்கிறீர் ஐயா. Therefore we are going to confidently say, அதனாலே தைரியமாய் நாங்களும் சொல்லுகிறோம் ஆண்டவரே. God is our helper. தேவனே எங்களுக்கு உதவி செய்கிறவராய் We இருக்கிறார். will not be afraid. நாங்கள் பயப்பட மாட்டோம். What can man do unto us? மனுஷன் எனக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்? I pray the blessing of God will be upon your people. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும். Jesus' most precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.